ஹாய் டைட்டன்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ஜாவாவில் உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அரேஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் நம்ம லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் நான் இப்போ வந்து லீட் கோட் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்பெனிஸில் கேட்குற கொஸ்டின்ஸ், அந்த மாதிரியான ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இன்டர்வியூஸ்க்கு. அதனால தான் நம்மளும் லீட் கோட்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறோன்றனால ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளமே 2 சம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா, given an array of integers numbers and an integer target, return indices of two numbers such that they add up to the target. இப்போ வந்து நம்மளுக்கு nums அப்படின்னு சொல்லிட்டு ஒரு array of integers வந்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி டார்கெட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த டார்கெட் வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி அந்த இன்டீஜர் அரேக்குள்ளே உள்ள 2 நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்து அதோட இண்டீசஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் த இண்டீசஸ் ஆஃப் த 2 நம்பர்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம பேசிக்காக ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் இப்போ வந்து லீட் கோடில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னாலே நமக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டார்கெட் வேல்யூ வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அரே ஆஃப் இன்டீஜர்ஸ்லேயே 2வும் 7ம் ஆட் பண்ணால் 9ன்ற வேல்யூ வந்துடுது. ஸோ 2வோடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸில் இருக்குது. 7 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டாக. ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூ மே அஸ்யூம் தட் ஈச் இன்புட் would have exactly one solution and you may not use the same element twice. இப்போ வந்து ஒரே எலிமெண்ட் இருக்குது. இப்போது டார்கெட் வேல்யூ வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உள்ளே வந்து எனக்கு ஒரு 7 இருக்குது அப்படின்னா அந்த 7ஐயே நான் 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுதான் 14 வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா சேம் எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றனால தான் அவங்களே சொல்லியிருக்காங்க இண்டீசஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ இண்டீசஸ்னால் ஒரு 2 சேம் இண்டெக்ஸை வந்து நம்ம அப்படி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இப்போது 9ன்றப்போ 2 7 அப்படின்ட்டு இருந்தால் 2வோடைய இண்டெக்ஸ் வந்து 0, 7ஓட இண்டெக்ஸ் வந்து 1. அதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து டார்கெட் வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6 வந்து எதை ஆட் பண்ணால் வரும்? இப்போது எனக்கு 3ஏவே வந்து நான் 2 வாட்டி ஆட் பண்ணிவிட்டு 3 + 3 6 வந்துடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0th இண்டெக்ஸ்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. 2 இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6 வந்து வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 1லையும் இண்டெக்ஸ் வேல்யூ 2லையும் இருக்குது. 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. 4 வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6ன்ற வேல்யூ வந்துடும். இதுதான் பேசிக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது. இப்போ இதுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போதே சொல்லியிருப்பேன், லீட் கோட்லாம் அவங்களே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம லாஜிக் மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ அவங்களே வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லீட் கோடில் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அதில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஜாவா படிக்கிறனால நான் ஜாவாவில் வச்சுட்டு உங்களுக்கு ஜாவாலே சொல்லித்தரேன். ஸோ கிளாஸ் சொல்யூஷன்ன்றதை கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்களே வந்து ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அதோடைய டேட்டா டைப் வந்து இன்ட்டு. ஸோ பப்ளிக் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 sum அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனோட நேம் வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்மளுடைய ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், அதுக்கப்புறமா டார்கெட், இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனில். இதெல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளார நம்ம தான் வந்து லூப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார் லூப் போடணும். எதுக்காக ஃபார் லூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து அவங்களே கொடுத்துருவாங்கன்றாங்கல்ல. ஸோ அந்த நம்ஸ்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா வந்து போகணும். ஃபஸ்ட்டு 2ல் வந்து அந்த லூப் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் 7 11 15 இப்படின்னு சொல்லிட்டு அது வரிசையாக ட்ராவல்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து எந்த 2 நம்பர்ஸை எடுத்து ஆட் பண்ணால் டார்கெட் வரும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து we have to form a loop. வந்து அந்த ஒரு சிங்கிள் லூப் வந்து அந்த அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு லூப் வந்து போட்டுக்கணும். நம்ம வந்து ஃபார் லூப் கான்செப்ட்ஸ் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார் லூப் வந்து போட்டுறேன். ஃபார் அப்படின்னு போட்டுட்டு நான் இன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வந்து வச்சுக்கிறேன் இந்த இதுக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபார்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ட் ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேயோட இண்டெக்ஸ் வச்சு தான் இந்த அரேவை வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகுது. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். 0 தான் இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது. அரேக்குள்ளே முதல்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ 0லேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா i is less than
இந்த நம்ஸ்ன்ற அரே நேம் போட்டுக்கோங்க டாட் லென்த். நான் அரே வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எதுக்காக நம்பர்ஸ் டாட் லென்த்துன்ட்டு. ஏன்னா லென்த் வந்து அரே குழுவில் எலிமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணும். ஆனால் கடைசி இண்டெக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் -1 தானே இருக்கும். விச் மீன்ஸ் தட் அந்த நம்பர்ஸ் டாட் லென்த்துன்ற அந்த டோட்டல் சைஸை விட ஒன்று கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கண்டிஷன் வந்து கொடுக்கும்போது i is less than nums டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இது நீங்கள் வந்து அரேஸ் வீடியோவில் போய் திருப்பி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இன்னுமே கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ i++ கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லூப்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் நம்பர் இருக்குல்ல அது வந்து நம்பர்ஸ் ஆஃப் ஐயில் வந்து இருக்கும். நம்பர்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொன்னால் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அரே, அந்த அரேயில் ஐன்றது இண்டெக்ஸ். இப்போ நம்ஸ் ஆஃப் 0ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். நம்ஸ் ஆஃப் 1ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். பேசிக்கலி இதுக்குள்ளே வந்து ஐக்குள்ளே வந்து இண்டெக்ஸ் இருக்கும். நம்பர்ஸ்ன்றது அரே. அந்த அரே ஆஃப் பர்டிகுலர் இண்டெக்ஸில் தான் நம்மளுக்கு தேவையான நம்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணுன்னா கரண்ட் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ஐயில் இருக்கும். இப்போது 0th இண்டெக்ஸில் இருக்குன்னா கரண்ட் நம்பர் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 2ல் இருக்குது. இப்போது டார்கெட் நம்பர் இருக்குல்ல டார்கெட் நம்பர் 9ன்னு இருக்குது. இந்த 9லேருந்து அந்த 2வை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் தேட வேண்டிய செகண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ வந்து உங்களுக்கு இதில் கூட பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 6ன்னு இருக்குது. இப்போ அரே வந்து ட்ராவல்ஸ் பண்ணி 2ல் இருக்குது. 2 வரைக்கும் வந்துருச்சுன்னா இந்த டார்கெட் நம்பர் 6லேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ நம்பர் ஆஃப் ஐயில் இருக்கு இல்லையா அந்த நம்பர் அதாவது 2ன்னு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்னொரு எலிமெண்ட் வந்து கிடச்சிரும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன போட போகிறோன்னா இப்போ வந்து இந்த லூப்குள்ளே இன்ட் ரிக்வயர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கலாம். int required number is equal to அப்படின்னு போட்டுட்டு நம்மளுடைய டார்கெட் நம்பர் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ட்டு டார்கெட் வந்து ஆல்ரெடி அவங்களே டிக்ளேர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த டார்கெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டார்கெட்டு மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. நம்ஸ் ஆஃப் ஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐன்றது இண்டெக்ஸ் வழியாக ட்ராவல்ஸ் பண்ணும். நம்ஸ் ஆஃப் ஐயில் நமக்கு தேவையான அந்த நம்பர் வந்து இருக்கும். இதுதான் வந்து திஸ் இஸ் த நம்பர் விச் வி ஆர் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார். நம்ம இந்த நம்பரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நம்பர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும்னா டார்கெட் மைனஸ் ஐயாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல இதெல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 3ல் இருக்கும், அதுக்கப்புறமா 2ல் இருக்கும், அதுக்கப்புறமா 4க்கு வரும். இப்படியே வந்து இந்த ஐ வந்து ட்ராவல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐயோட பொசிஷன்ஸ் வந்து 0 1 2 3 அப்படின்னு ட்ராவல்ஸ் ஆகி அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து 4க்கு வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மீதி மிச்சம் உள்ள இன்னொரு நம்பர் வந்து 2ஆக இருக்கும். ஏன்னா வந்து 6 - 4 வந்து உங்களுக்கு 2. பட் அந்த 2 வந்து 4க்கு முன்னாடி தான் இருக்குது. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஐங்கிற இந்த லூப் வந்து ஐ வச்சு நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபார் லூப் வந்து இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ரன் ஆகிட்டே இருக்கிறப்போ அந்த இன்னொரு எலிமெண்ட் வந்து அந்த லூப் அதாவது ஐன்ற வேல்யூக்கு முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம். நம்ம வந்து இப்போ பின்னாடி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொரு இன்னர் லூப் வந்து போடணும். பேசிக்கலி இப்போ வெளியில் ஒரு ஐ யூஸ் பண்ணி ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம்ல இதை வந்து அவுட்டர் லூப்புன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லூப் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். i is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அது 2ல் இருக்கும், 7ல் இருக்கும், 11ல் இருக்கும், 15ல் இருக்கும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். பட் ஜேன்ற இன்னொரு லூப் வந்து என்ன பண்ணுன்னா ஐக்கு பின்னாடி இருக்கு இல்லையா ஐக்கு பின்னாடி உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டார்கெட்லேருந்து மைனஸ் பண்ணி மேட்ச் ஆகுதா நம்மளுக்கு தேவையான அந்த ரிக்வயர்ட் நம்பர் வந்து நம்ம ஐயோட வேல்யூக்கு முன்னாடி இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணும். அதுக்கு நம்ம வந்து இந்த ஃபார் லூப்குள்ளேயே இன்னொரு ஃபார் லூப் வந்து போடணும். நம்ம ஃபார் லூப் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், அப்புறம் இஃப் கண்டிஷன்ஸ் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். நெஸ்டட் இஃப் அது மாதிரி ஃபார் லூப்ஸ்குள்ளேயும் ஃபார் லூப்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இது வந்து அவுட்டர் ஃபார் லூப்பு. இது வந்து ஐ யூஸ் பண்ணி அந்த அரேக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜேன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு ஒரு இன்னர் ஃபார் லூப் வந்து போட போகிறோம். அந்த ஃபார் லூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ன்னு போட்டுக்கிறேன். ஃபாரின் போட்டுட்டு இப்போ வந்து நான் ஜேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல அந்த ஜேவுமே வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும்.
ஜே வந்து 0ல் இருக்கும். அண்ட் இதுக்கு கண்டிஷன் வந்து என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஜே இஸ் லெஸ் தேன் ஐன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சாரி, ஜே இஸ் லெஸ் தேன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா ஐ வந்து ஏற்கனவே ட்ராவல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள எலிமெண்ட்டில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிக்வயர்ட் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட போகிறோம். ஸோ ஜே இஸ் லெஸ் தேன் ஐ அப்படின்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஜேவும் இதே மாதிரி ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஜே இஸ் லெஸ் தேன் ஐ கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஜே ப்ளஸ் ப்ளஸ் வந்து கொடுத்துடணும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரீவியஸ் நம்பர்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான இன்னர் ஃபார் லூப். ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அவுட்டர் ஃபார் லூப், இது வந்து இன்னர் ஃபார் லூப். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போது அந்த நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம்ல, இந்த நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ரிக்வயர்ட் நம்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஜேலையும் இண்டெக்ஸஸ் வருது இல்லையா, ஜேவும் 0லேருந்து ஐ விட கம்மியாக இருக்கும். நம்ஸ் ஆஃப் ஐக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ நம்ஸ் ஆஃப் ஜே பார்க்கணும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே போட்டுட்டு அது ஈக்குவல் டு ரிக்வயர்ட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஈக்குவல் டு ரிக்வயர்ட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு இஃப் சப்போஸ் வந்து அது ஈக்குவல் டு ரிக்வயர்ட் நம்பராக இருந்ததுன்னா அதோடைய இண்டெக்ஸஸை வந்து நம்ம ஒரு அரேயில் வந்து வாங்கிப்போம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போது நாம் வந்து இஃப்பே போடலை, ஃபஸ்ட்டு வந்து இஃப் போடணும். நான் வந்து கான்செப்டை சொல்லிவிட்டு அப்படியே மறந்துட்டேன். இஃப் போடுறதுக்கு நம்ம வந்து செக் பண்ணணும்ல, அதுக்கு வந்து இஃப் கண்டிஷன் வந்து போடணும். ஓகேவா, இப்போ ஜே வந்து ட்ராவல்ஸ் ஆகிக்கிட்டுருக்கு, இஃப்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து நம்ஸ் ஆஃப் ஜே வந்து நம்ம தேடிட்டு இருக்க அந்த ரிக்வயர்ட் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இண்டெக்ஸஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இண்டெக்ஸஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேவும் ஐயும் இருக்குல்ல, இதுதான் வந்து இண்டெக்ஸஸ். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அரேயோட இண்டெக்ஸ் வச்சு தான் இது ட்ராவல்ஸ் பண்ணுது. ஸோ ஜேவும் சரி ஐயும் சரி ரெண்டுமே வந்து இண்டெக்ஸஸ். இப்போது நம்ம வந்து ஒரு நியூ அரே க்ரியேட் பண்ணி அந்த அரே மூலியமாக தான் இந்த இண்டெக்ஸஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் போட்டுட்டு நியூ இன்ட் இப்போ அரே அப்படின்றதுக்கு நான் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதே நார்மல் நம்பர் நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ரிட்டர்ன் இன்ட்டு ஜே அதாவது ஜேன்றது ஒரு இண்டெக்ஸ் இல்லையா, ஜேவும் அதுக்கு கூட சேர்த்து ஐயும், இது ரெண்டுமே வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லூப்போடைய எண்ட் வந்து இங்கே இருக்குது. இது எல்லாமே முடிச்சாச்சு. இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா இஃப் சப்போஸ் நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அதுக்கும் நம்ம வந்து போடணும்ல. இப்போ நம்மளுக்கு சொல்யூஷனே கிடைக்கல, அந்த அரேக்குள்ளே வந்து நமக்கு தேவையான ரிக்வயர்ட் நம்பரே இல்லை அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஆக்சுவலி வந்து இந்த ப்ராப்ளமில் ஆக்சுவலி அப்படி ஆகாது. பட் நம்ம வந்து எட்ஜ் டெஸ்ட் கேசஸ் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் கோட் வந்து போடணும். சப்போஸிங் இந்த அரேஸ் வந்து இந்த அரேக்குள்ளே வந்து நமக்கு தேவையானதே இல்லை அப்படின்றச்ச வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எம்டி அரே எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் நியூ இன்ட்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து அரே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன போடுவீங்களோ போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு 0 போட்டுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா எம்டி அரே வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்ம வந்து இது போடலை. நைஸ். இப்படிலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுறாதீங்க கைஸ். இன்னும் நம்ம எந்த இடத்துலையுமே போடல போல இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த செமிகோலன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா எப்படி தான் கம்பைல் டைம் எரர் வந்து அடிச்சிடும். ஐக்கு மட்டும் நம்ம இன்ட்டுன்னு போட்டோம்ல, ஜேக்கும் வந்து இன்ட்டுன்னு போடணும். ஸோ அது ஒரு எரரு.
அப்பாடா இப்போ எல்லா கேசஸுமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சொல்லிகிட்டே இதெல்லாம் போட்டதுனால நிறைய எரர்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு எரருமே பண்ணிடாதீங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன் பண்ணுங்கள். இப்படி வந்து ரன் பண்ணி பண்ணி பார்த்து மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது குட் ப்ராக்டிஸ் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அவுட்டர் ஃபார் லூப் இருக்குல்ல, அது இன்ட் i is equal to 0ல் வந்து இருக்கும். i is equal to 0ல் என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இப்படியே அது ட்ராவர்ஸ் பண்ணிக்கிட்டே கடைசி எலிமெண்ட் வரைக்கும் வந்துடும், விச் இஸ் நம்பர்ஸ் டாட் லெங்க்த்து. நம்பர்ஸ்ன்றது அரேயோட லெங்க்த் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு. பட் அதோட இண்டெக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் -1 தான் அதோடைய இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து இது ட்ராவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய ரிக்வயர்ட் நம்பர் வந்து அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அந்த ரிக்வயர்ட் நம்பர் வந்து டார்கெட்டில் இருக்கிற நம்பர் மைனஸ் நம்மளோட அரேயில் வந்து இப்போ ட்ராவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பர், இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணால் ரிக்வயர்ட் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிரும். பட் அந்த ரிக்வயர்ட் நம்பர் வந்து இந்த ஐக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு இன்னர் ஃபார் லூப் வந்து போட்டுட்டு இப்போ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றப்போ நம்ம வந்து எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ப்ராப்ளமை கரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.